கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் முதலாவது கிறிஸ்துவ இயேசுவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷ விதமாக நம்முடைய வாழ்நாளிலே கூட இந்த ஒரு நாளை கொடுத்து, இந்த நாளிலும் நம் சகோதர சகோதரிகளை ஒன்று கூடி நம்முடைய பிதாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான இந்த வாய்ப்பிற்காய் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு துதிகளின் ஸ்தோத்திரங்களின் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, அடியான் சார்ந்திருக்கிற அவிநாசி சபையின் சகோதர சகோதரர்கள் மற்றும் சத்தியமங்கலத்தின் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்ம இந்த ஆராதனைக்குரிய பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்வோம். நம்ம இந்த பாடத்துடைய தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை நல்லா உள்வாங்கிட்டு அப்புறம் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போனோம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2 வசனங்களை வாசித்து அந்த வசனங்களை பார்த்துட்டு அப்புறம் தலைப்புக்குள்ளே போவோம். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மற்றும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக தோன்றி 33 வருஷம் வாழ்ந்து கடைசி அந்த 3 வருடங்களில் முடிவில் தன்னை பின்பற்றி வரக்கூடிய அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு அவருக்கு அந்த கடைசி பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்த சொல்கிறார். அப்போ அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது, ஆயத்தப்படுத்துகிற வேலைகள் நடக்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர்களுடைய மனநிலைமையில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ பஸ்காவை அவங்க வருடம் எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா, ஒரு திருவிழா இல்லைங்களா? இப்போ ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க, அனுசரிக்கிறாங்கன்னும் போது அந்த மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கமாக இருக்குமா அப்படின்னா இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி தான் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோடு அங்கே போகிறாங்க. போய் அங்கே அனுசரிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பத்தை எடுத்து இந்த வசனங்களை நம்ம இனி தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம பார்த்துட்டே வருவோம். அதனால் இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அப்பத்தை எடுத்து கொடுத்துட்டு, இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்கிறாரு. திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து, இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இது வரைக்கும் அவங்க அனுசரித்த அந்த பஸ்காக்கும் இப்போ அவங்க இந்த கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் கடைசி பஸ்கால சீசர்கள் அனுசரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இது உண்மையாலுமே இது ஒரு புதுமையான ஒரு காரியமாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அது வரைக்கும் அவங்க வேறு ஒரு மெத்தடில் அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து இது இந்த அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய சரீரம், இந்த திராட்சை ரசம் என்னுடைய ரத்தம்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு புதுசாகவும் இருந்தது. ரெண்டாவது, இது அவங்களால அந்த நேரத்தில் முழுமையாக புரிந்து கொள்கிற ஒரு மனநிலை இருந்துச்சா, ஒரு பக்குவம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக என்ன சொல்லலாம், இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை அவங்க முழுமையாக புரிஞ்சுருந்தாங்கன்னா அதற்கு பின்பதாக எல்லாமே சரியாக நடந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு சரியாக இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்றத முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கலை. அதனால தான் பின்னாடி பல பிரச்சனைகள் நம்ம கவனிக்கிறோம். இதில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த பிரச்சனைகள் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தை எடுத்து என்னுடைய சரீரம் அப்படின்ட்டாரு, திராட்சை ரசத்தை எடுத்து என்னுடைய ரத்தம் அப்படின்ட்டாரு, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நினைவு கூறுறீங்க, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்ட்டார். அப்போது அப்பத்தை சரீரத்துக்கும் திராட்சை ரசத்தை ரத்தத்துக்கும் ஒப்பிட்டு அவர் கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஆனால் அதற்குள்ளாக இருக்கிற உள்ளான அர்த்தங்கள் அல்லது ஞான அர்த்தங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு வசனம், ஒருவேளை இந்த வசனம் எழுதாமல் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
இதோடைய டெப்த்து என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கவே முடியாது. அதாவது இதோடைய அர்த்தங்கள், ஞான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத யாருமே சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமைக்குள்ளே வந்திருக்கும். அந்த வசனத்தை நீ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இப்போ அதே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அப்போஸ்தலன் பவுல் இங்கே மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த கடைசி ராபோஜனத்தில் இயேசு கிறிஸ்து எடுத்து பிட்டு கொடுத்தார்ல அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இயேசு கிறிஸ்து அங்கே பண்ணார்ல அதை முழுமையாக நம்ம புரிஞ்சிக்கவே முடியும். இல்லை அதை புரியாத வரைக்கும் இப்போ அப்போஸ்தலன் இங்கே பவுல் இங்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம சரியானபடி அனுசரிச்சிருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னா என்ன? ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? அந்த பாத்திரத்தை நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? நமக்கு அந்த தகுதி இருக்கா? அப்போ என்ன ஒரு மீனிங்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா, அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அந்த ஐக்கியமாக இருக்கிறது அல்லவானா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி உள்வாங்கிறது? ஐக்கியம்னா என்ன? முதல்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு வசனத்தை திருவிழியத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சொன்னது வார்த்தை எப்படி இருக்குன்னா, இங்கே கடவுளை போற்றி அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிச்சு நம்ம ஒவ்வொரு முறையும் அனுசரிக்கிறோம்ல, அதை தான் சொல்றாரு. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அங்க நம்ம ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் அவர் இரத்தத்தில் பங்கு கொள்வது அப்படின்னா நம்ம முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கடவுளை போற்றி திருவிருந்து கிணத்திலிருந்து நாம் பருகிறோமோ அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கீழேருந்து ஏதோ ஒரு வெயிட்டு தூக்கிட்டு வராங்க. அந்த வெயிட்டை தூக்கிட்டு வரும்பொழுது அதில் நாம் பங்கு கொள்ளணுன்னா என்ன பண்ணணும்? நம்மளும் போய் என்ன பண்ணோம்? ஹெல்ப் பண்ணோம். அல்லது அவர் ஒரு 4 ஸ்டெப் ஏறி வந்திருந்தாருன்னா அடுத்த 4 ஸ்டெப் என்ன பண்ணோம்? நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும். இதுதானே பங்கு கொள்ளுதல். அந்த வேலையில் பங்கு கொள்ளுதல், அவர் செஞ்சிட்ருக்க வேலைகளில் பங்கு கொள்ளுதல். இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்றதுன்னா என்ன? இப்போ அதையே அப்படியே நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றிருக்கு. அவருக்கு ஒரு பீரியட் வச்சுருந்து அவருக்கு ஒரு பகுதி தேவன் ஒரு பார்ட் அவர் கொடுத்துருந்தார் இல்லைங்களா? ஒரு பார்ட் அவர் கொடுத்துருந்தார். அந்த பார்ட்டை இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அதோடைய தொடர்ச்சி இருக்குது, புரியுதுங்களா? அவர் முடித்தவொடனே கம்ப்ளீட்டாக தேவனுடைய திட்டம் முடிஞ்சிருச்சா? மனிதனை மீட்டு எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. அதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இப்போ கிறிஸ்து செஞ்சிட்டு இருந்த வேலையில் நம்ம என்ன பண்ணுமாமா? அப்போ அவருடைய ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அப்படின்னா அவர் ரத்தம்ன்றது எதை அடையாளப்படுத்துது? ஜீவனை அடையாளப்படுத்துது. இந்த பூமியில் கிறிஸ்து எப்படி தன் ஜீவனை இழந்தாரோ அதே ஒரு வேலை யார் தான் செய்யணும்? இதுதான் பங்கு கொள்ளுதல். அதே மாதிரி அவருடைய அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமோ அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்படின்னா, அப்போ சரீரத்தில் அவர் என்னென்னலாம் அனுபவிச்சாரோ அதில் ஒரு பார்ட் யார் இப்போ பங்கு கொள்ளணும்? யார் அனுபவிக்கணும்? நம்ம அனுபவிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த வசனம் புரிஞ்சிருச்சா? இந்த அதாவது கிறிஸ்துவினுடைய சரீரம்னா என்ன, அப்பம்னா என்ன, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டாரெல்லாம் எதுக்கு அந்த ஒரு காரியத்தை
தன்னுடைய சீசர்களுக்கு அப்போஸ்தலர்கள் காட்டினார் அப்படின்னும் பொழுது அவருடைய வேலை என்ன ஆகுது, அதே அந்த டைம்லேருந்து முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லது இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் என்ன ஆக போகிறாருன்னா அவருடைய வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறார். அந்த வேலையினுடைய தொடர்ச்சி இருக்குது. அந்த தொடர்ச்சி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய அப்பம், என்னுடைய ரத்தம். நான் எப்படி செய்து முடித்தேனோ அந்த வேலையை தொடர்ச்சியை நீங்களும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய ரத்தத்தில் பங்கு கொள்வது, அவருடைய சரீரத்தில் பங்கு கொள்ளுதல். அப்போ கிறிஸ்துவை போல் நம்ம என்ன ஆகணும் இந்த பூமியில். இப்போ பாடத்துடைய தலைப்பு புரிஞ்சிருச்சா? இப்போ கிறிஸ்துவை போல் பலியாகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை போல் நம்ம என்ன பண்ணணும், சில விஷயங்களை நம்ம பலியாக வேண்டியது இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாகிறதுக்கு முன்பதாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம் தான். வாசிக்கல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவர் வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அவருடைய மனநிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவனே நான் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். அப்போ 30 வருஷங்கள் அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா, அவருக்குன்னு சில காரியங்கள் இருந்திருக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது அவர் எப்படின்னா ஒரு பரிபூர்ண மனிதன் தான். அவர் எந்த இடத்துலையும் பாவம் செய்ய கிடையாது. நம்ம மாதிரி பாவத்தில் விழுந்து அதிலிருந்து மீட்டு வர அவசியம் அவருக்கு இல்லை. அவர் பரிபூர்ணமான மனிதன், தேவனுடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அதனால் அவரும் அவருடைய வல்லமையை பயன்படுத்தி என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் இல்லைங்களா. அவருக்கு தனிப்பட்ட ஒரு வல்லமை தேவன் கொடுத்துருந்தார்ல, அந்த மகிமையில் அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் என்னவோ இனிமேல் அதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்றார். அப்போ பிதா தேவாகிய தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனிதனாக இருந்தாலும் ஒரு பாவத்தில் விழுந்த ஒரு மனிதன் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ, அந்த பாவத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் யார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதை கர்த்தரோ, அதாவது பிதாவின் சித்தம் என்னவாக இருந்துச்சுன்னா, அங்கே சொல்லிட்டார், பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு. பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, பிதா அவரை நொறுக்க சித்தமாகி. அப்போ நொறுக்குதல் அப்படின்னும் பொழுது ஒரு பாவத்தில் விழுந்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அந்த பாவத்தின் சம்பளமாகி அந்த மரணத்தின் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணுமோ, அந்த அனுபவத்தால் யார் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் பரிபூர்ண மனிதனாக இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார்னா, தன்னை மற்றவர்களுக்காக, நமக்காக, இந்த பூமியில் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் பலியாக்கினார். இதே போல தான் இப்போ கிறிஸ்துவை போல் பலியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அவரை போல் ஏதோ சில காரியங்கள், அதாவது நம்மளை அன்றாட நடைமுறை வாழ்க்கை நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் கிறிஸ்துவை போல் பலியாகிறதுனா நம்ம ரொம்ப இதுக்கெல்லாம் அவர் மாதிரி அடிப்பட்டு பயங்கர அவமானப்பட்டு அப்படி எல்லாம் கற்பனைக்கே போக வேண்டாம். நம்ம நார்மலாக நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளை பலியாக செலுத்தணும். எப்படி பலியாக செலுத்துறது அப்படின்றத நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இன்னொரு வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிடலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர் நிற்கவில்லையே. அப்போ நம்ம பாவத்துக்கு விரோதமாக போராடுற ஒரு போராட்டம் இந்த பூமியில் இருக்கு. அந்த போராட்டம் எப்போ வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தம் சிந்துற வரைக்கும். அப்படின்னா ரத்தம் சிந்துதல்னா என்ன? ரத்தம்ன்றது ஜீவன், உயிர். அந்த ரத்தம் சிந்துதல் அப்படின்னா நம்ம ஜீவன் போகிற வரைக்கும் நம்ம என்ன ஆகணும்னா பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராடி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எப்படி பிறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தில் பிறந்துட்டோம். அப்போது அந்த போராட்டத்தை எடுத்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இதில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். அந்த போராட்டத்தை எடுத்து இதுதான் கிறிஸ்துவை போல் பலியாகிறது அப்படின்றத கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் பாவம் இருந்துச்சா? அவர் பாவத்துக்கு எதிராக அவர் போராட வேண்டியது இருந்துச்சா? நம்மளுடைய பாவத்துக்கு எதிராக தான் அவர் போராட வேண்டியது இருந்தது. அதனால் பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுல நாம் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்னா, இன்னும் அதாவது நம்ம மரணம் அடைகிற வரைக்கும் இந்த ஆதாமின் நிமித்தமாக, அந்த கீழ்ப்படியாமின் நிமித்தமாக ஒரு பாவத்துக்குள்ளே மனிதக்குள்ளே போச்சுல, அந்த பாவத்துக்கு, அதாவது நம்மளுடைய பழைய சுபாவத்துக்கு எதிராக நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
போராடிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்? முழுமையாக ரத்தம் சிந்தி முடிக்கிற வரைக்கும், அதாவது நம்ம மரிக்கிற வரைக்கும். அதையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கிறிஸ்துவை போல் பலியாகிற அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத நம்ம அதுக்குள்ளே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ நம்ம கிறிஸ்துவை போல் பலியாகிறது அப்படின்றது எப்படி அப்படின்றத நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு 4 பாயிண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதலை சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு ஜென்ரலான ஒரு பாடம் தான். ஆனால் நினைவு கூறுதலுக்கு நம்ம தயாராக இருக்க ஒரு முக்கியமான ஒரு பாடம். இதில் இருக்க விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம எந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம அங்கே போகணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு 4 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். எப்படி கிறிஸ்துவை போல் நம்ம இந்த பூமியில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அன்றாடம் நடைமுறையில் நம்ம எப்படி பலியாகிறது அப்படின்றத. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பலியின் ஜீவியம் அல்லது பலி செலுத்துவது. எப்படின்னா, நம்மை நாமே பலி செலுத்துவது அல்லது நம்மை நாமே இழப்பது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிறருக்காக நம்மை பலி செலுத்த வேண்டியது அல்லது இழத்தல். பிறருக்காக அப்படின்னும் பொழுது சகோதரிகளுக்கு யாராக வேணாலும் இருக்கலாம். பிறருக்காக நம்மை பலி செலுத்துதல் அல்லது இழத்தல். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிறர் நலனின் அக்கறை காட்டுதல். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிறர் நலனின் அக்கறை காட்டுதலுக்கும் கிறிஸ்துவை போல் பலியாகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் பின்னாடி அது கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 4வது ஒரு பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் குற்றங்களை மன்னித்தல். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிறர் குற்றங்களை மன்னிக்கிறதுக்கும் பலியாகிறதுக்கும் என்ன அப்படின்ற மாதிரி தான் இது தோணலாம். ஆனால் நம்ம பாடத்தை முழுமையாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ நம்ம என்ன முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலியின் ஜீவியம் அல்லது நம்மை முதல்ல என்ன பண்ணணும்? சரியானபடி பலி செலுத்தணும். அப்போ நம்மை பலி செலுத்துறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அநேக காரியங்களை பின்பற்றி வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் நம்ம எப்படி கிறிஸ்துவை போல் நம்ம பலி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அவரை குறித்து, அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் ஊழியத்தை பற்றியெல்லாம் இந்த இடத்துல பேசியிருக்க மாட்டார். தன்னை பற்றி பேசியிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி பேசியிருப்பார். தான் எப்படி பலியாக ஆகிட்டுருக்கேன் அப்படின்றத வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவனோ அல்லது கிறிஸ்துவுக்காக அவர் ஊழியக்காரனாக என்னைக்கு அவர் வந்தாரோ அன்னையிலிருந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? பூமியில் உள்ள எல்லாம் கர்த்தருடையது. பூமியில் உள்ள எல்லாமே கர்த்தருடையது. பூமியில் இருக்க எல்லாம் நம்மளுடையதா? கர்த்தருடையது. அதனால் அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு இது இருக்கா? இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுபவிக்க. இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் தான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம புது சிருஷ்டிகள், அதாவது சபையின் சகோதரர்கள் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்றது தப்பா ரைட்டா, பாவமா இல்லையா? போகலாம், பாவம் கிடையாது, தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம உடன்படிக்கை செய்யும்பொழுது என்ன பண்ணியிருக்கோம்? பிதாவே என்னுடைய சித்தம் இல்லை, நான் இனி என்ன போகிறேன், உங்களுடைய சித்தம் என்னவோ அதை செய்கிறேன். அப்போ அதை தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க இந்த பூமியில் என்ன இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் தேவனால் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதற்கு என்னவா இருக்காது, அது தகுதியாக இருக்காது அப்படின்ட்டார். ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரமும் உண்டு. பின்னாடி சொல்லுவார், அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் எதுக்கும் அடிமைப்பட்டவன் இல்லை. ஏன் அந்த அடிமைப்பட்டவன் இல்லைன்னு சொல்கிறார்? நான் மற்ற எதுக்கும் அடிமைப்பட்டவன் இல்லைன்னா உலகத்தில் நடக்கிற எந்த காரியத்துக்கும் நான் அடிமை இல்லைன்ட்டார். ஏன் அப்படின்னா, இன்னொரு வசனத்தில் சொல்லியிருப்பார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள்னா என்ன அர்த்தம்னு பிடிச்சிக்கலான்னா, கிறிஸ்துவனுடைய
சீல், அதாவது ஒரு ஐடி கார்டு என் மேலே வந்துச்சு. இப்போ யாருக்கு மாத்திரம்தான் நான் அடிமை? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அடிமை. அப்போ நான் மற்ற காரியங்களுக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளை நாமே பழி செலுத்துறது எப்படி அப்படின்னும் பொழுது, நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது சில நியாயமான நம்மளுடைய அதாவது இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான உரிமைகள், நியாயமான உரிமைகள் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதை இழக்கணுன்னாலும் என்ன பண்ணிடணும்? இயேசு கிறிஸ்து இழந்தாரா? அவருடைய தனிப்பட்ட நிறைய அவர் தனிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏதாவது அனுபவிச்சிருக்கார் அந்த பூமியில். அவர் நினச்சிருந்தா இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருந்திருக்கலாமா? முடியாதான்? இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனோட வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாதான்? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கும் போது தேவனுடைய திட்டத்தில் அவர் பலியாகணும். ஆனால் அவர் எதுவுமே பாவம் செய்யலை. பாவம் செய்யாதவர்களுக்கு இந்த பூமியில் எல்லா அதிகாரமும் இருந்திருக்கு. மறிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து கூட என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை இழக்கிறார். அப்போ கிறிஸ்துவை போல் பலியாகிறதுனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சில நியாயமான காரணங்களாக தான் இருக்கும், நியாயமான விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதை இழக்கணும்னா என்ன பண்ணிடணும்? இழந்து தான் ஆகணும். ஒரு வேளை படிப்பாக இருக்கலாம், ஒரு வேளை வேலையாக இருக்கலாம், ஒரு வேளை குடும்பமாக கூட இருக்கலாம். அதற்காக இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்? தன் மகனவை இழக்கணும்னு அவர் உச்சக்கட்டமாக என்ன தான் அவர் ஏக சுதன் அப்படின்னா என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரே மகன். இப்போ தேவனுக்காக இழக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்தோம்னா அவர் என்ன ஸ்டெப் எடுத்தார்? ஏதாவது யோசிச்சார மனசுக்குள்ள? இதுதான் தன்னைத்தானே இழக்கிறது. பாருங்கள், இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்கள். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த குடிக்கவுன்றது நம்ம வேறு மாதிரி எடுத்துக்க வேண்டாம். நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, இதை கூட எடுத்துக்கலாம். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவியோட எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு உரிமை கிடையாதா? எல்லாமே இருக்குது, எல்லாமே செய்யலாம். செஞ்சால் தேவனுடைய பார்வையில் பாவமும் கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம இழக்கலைன்னா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? முழுசாக செய்து முடிக்க முடியாது. அப்படி செய்து முடிக்க முடியாத போது நம்ம என்ன ஆகுறோம்னா, கிறிஸ்துவை போல் பலியாகிறதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவை போல் பலியாகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மை நாமே இழக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகல் ஃபுல்லாக ஊழியம் செய்வார். ஊர் ஊராக போவார். இப்போ நம்ம இங்கே வாங்க, நம்மளுக்கெல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு ஊருக்கு கடந்து போகணுன்னா ஈஸியாக போயிடலாம் இல்லைங்களா? அவருடைய காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். யூதேயாவில் இருப்பார், கலிலேயாவில் இருப்பார், எருசலேமுக்கு வருவார். அவர் பாட்டுக்கு திரிந்து கொண்டே இருப்பார், ஊழியங்களை செய்து கொண்டே இருப்பார். நைட்டானால் அவர் என்ன செய்யலாம்? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமா வேண்டாம்? இது நியாயம் தானே? நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, என்ன மாதிரி ஒரு வார்த்தை! முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பகல் பூரா என்ன பண்ணிட்டாரு? தேவனுடைய ஊழியத்தை தானே செஞ்சிருக்காரு. அவர் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒன்று கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நல்ல ஊழியங்களை, தேவனுடைய ஊழியத்தை நிறைய செஞ்சுட்டே இருக்கோம். அப்படின்ட்டு ஊழியங்களை நிறைய செஞ்சுட்டே இருக்கோன்ற ஒரு நினைப்பில் என்ன பண்ணிடுவோம், தேவனுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு அந்த தொடர்பு கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்குன்றதை மறந்துடுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல எவ்வளோ தான் ஒரு ஊழியங்களை செஞ்சாலும், எவ்வளோ தான் தேவனுடைய சித்தத்தை இந்த நிறைவேற்றினாலும், தேவனுக்கும் அவருக்கும் உண்டான அந்த உறவை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கார். அதை மெயின்டைன் பண்ணுறது சாதாரணமாகவும் இல்லை. அவர் மாதிரி நம்மளால் ஊழியம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ ஊழியங்கள் செஞ்சு தேவனுடைய தொடர்பை மறுபடியும் தக்க வச்சுக்கிறதுக்கு
அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது என்ன பண்ணுறாரு? இழக்கிறார், விடுறார். இதுதான் கிறிஸ்துவை போல பலியாகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில சந்தர்ப்பங்களில் வந்து என்ன பண்ணுவோன்னா, கிறிஸ்துவை போல் பலியாக இருக்குது, அல்லது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ பார்த்துக்குவேன், அப்போ வரைக்கும் நான் நார்மலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சிந்தனை கூட வரும். ஒருவேளை நான் இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போதைக்கு நல்லா ஜாலியாக டூர் போகலாம், பிக்னிக் போகலாம், இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அப்போ வாய்ப்பு வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு சிந்தனை இருந்துச்சுன்னா அப்படி நமக்கு வாய்ப்பு வராது. எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு அமைதோ, ஒருவேளை சபையாரெல்லாம் இப்போ ஒரு ஒரு உல்லாச பயணம் போகிறோம், ஒரு உதாரணத்துக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அப்படி போக மாட்டோம், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உணர்வாக புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் போகிறாங்க. இதில் ஒரு வேளை நம்ம மட்டும் என்ன பண்ணலாம், சபையார் எல்லாம் ஜாலியாக போகிறாங்க, நம்ம போயிடலாமா அப்படின்னா, அந்த நேரத்தில் தேவனுடைய வேலைகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதற்காக இது அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வர, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைகளை கூட நம்மை இழக்கிறதுக்கு, நம்மளுடைய வாழ்வு உரிமைகளை இழக்கிறதுக்கு, கிறிஸ்துவை போல் பலியாக இருக்கு நம்மளும் சில காரியங்களை எந்தெந்த இடத்துல இழக்கணுமோ, தேவன் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரோ அப்போ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை என்ன பண்ணிடணும், பயன்படுத்தி அதுக்குண்டான காரியத்தை பண்ணிடணும். அப்படி பண்ணும்பொழுது தான் தேவன் அவருடைய பார்வையில் நம்மளை எப்போவுமே வச்சுருக்காரு. ஏன்னா கிறிஸ்து முழுதும் ஜபம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, ஆனால் பண்ணுறாருன்னா நம்ம இதை ரொம்ப யோசித்து பார்க்கணும். பகல் பூரா ஊழியங்கள் செஞ்சு எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும், எவ்வளோ அலைஞ்சிருப்போம். இப்போ நம்மளும் சும்மா அங்கேருந்து இங்கே ட்ராவல் 4 மணி நேரம் ட்ராவல் வர்றதுக்கு வந்த உடனே அவ்வளோ டயர்டாகிடுது. நல்லா ஒரு 4 மணி நேரமாக தூங்கினா தான் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது கிறிஸ்து பார்த்திங்கன்னா பகல் பூரா நடந்தே ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு தூக்கத்தை விடுறாரு. அப்போ இது நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரி நாம் என்னைக்காவது ஏதாவது ஒரு காரியத்துக்காக செஞ்சுருக்குமா அப்படின்னு நாமளே யோசித்து பார்த்துக்க வேண்டியது. இதுதான் கிறிஸ்துவை போல் பலியாகிறதுல ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நம்மை நாமே பலி செலுத்துதல், பலியிஞ்சியம் அல்லது இழத்தல். அடுத்து ஒரு 2வது ஒரு பாயிண்ட் நம்ம போயிடலாம், பிறருக்காக நம்மை பலி செலுத்துதல். இப்போ பிறருக்காக நம்மை பலி செலுத்துதல் அப்படின்னும் பொழுது ஒரு வசனத்துக்குள்ளே போயிட்டு அப்போ போயிடலாம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறர்க்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ பொதுவாக ஒரு மனிதனுடைய ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே ஃபஸ்ட்டு நமக்கு அதாவது தனக்கு இருக்கணும், தனக்கு வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், எல்லா ஒரு விஷயத்துலையும் அப்படின்னு இருக்கும். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவளை நோக்குவானாங்க. அப்படின்னா பிறருடைய தேவைகளை நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணுமாம். அந்த பிறருடைய தேவைகளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக முன் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில இழப்புகள்லாம் ஏற்படும். இந்த இழப்பு எப்படியெல்லாம் ஏற்படும்னு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார். அப்போ இதில் என்ன பேர் இழத்தல் இருக்கு? பாருங்க, வசனம் என்ன சொல்லிச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவோட யார் இருந்ததாமா, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சார் அப்படின்ற மாதிரி வருது. இதில் என்ன மற்றவர்களுக்காக இழக்கிறது என்ன இருக்குது? அதான் தேவன் எல்லாம் கொடுத்துட்டாரே அப்படின்னும் பொழுது சில வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் தெரியும், இயேசு கிறிஸ்து பிறருடைய நன்மைகளில் கவனம் செலுத்தும் போது, பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அவர் தன்னை எப்படி இழந்திருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்போ அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டுச்சாமா? வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினால் ஜனங்கள் எல்லாரும் அவரை என்ன பண்ணாங்களாம், தொடும்படி வகை தேடினார்கள். அந்த தொடும்படி வகை தேடினது தான் இந்த ஒரு சம்பவம். இதையும் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன்,
ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்டுடுறாங்க. அப்போ என்னை யார் தொட்டது? என்ன இடத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு? வல்லமை. வல்லமை வெளியே வந்துருச்சு. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? வல்லமைன்றது என்ன? அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு பலத்தை தேவன் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சாமா அந்த பலன்? அப்பலன் வந்து வெளியே வந்துருச்சு. அப்போ ஒவ்வொருத்தரையும் குணமாக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் என்ன நடந்திருக்கு? அவங்களுடைய பலவீனம் யாருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு? இவர்கிட்ட இருந்து பலன் போக போக ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிருக்கு. இப்போ ஒரு 10,000 ரூபா ஒரு பணம் ஒரு சகோதரர் வச்சுருக்கார். ஒரு சகோதரருக்கு ஒரு 1000 ரூபா தேவை. அந்த 1000 ரூபாயை வந்து அவர் கடனால இல்லை, ஃப்ரீயாக கொடுத்துட்றாரு. இப்போ அவர்கிட்ட என்ன எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 1000 ரூபா குறைஞ்சிருக்கும். அடுத்து இன்னொரு சகோதரருக்கு ஒரு 2000 ரூபா தேவை. இப்போ 3000 ரூபா குறைஞ்சிருக்கு. இன்னொரு சகோதரருக்கு ஒரு 4000 ரூபா தேவை. இப்படியே இந்த 10,000 ரூபாயும் கொடுத்துட்டு கடைசியில் நில் வரும்பொழுது அவர்கிட்ட கையில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அதான் அந்த நில் அப்படின்றது அவருடைய மரணம். மரணத்து வரைக்கும் தன் சரீரத்தில் உள்ள பலத்தை என்ன தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கார்? அவர் இழந்து கொண்டே வந்திருக்கார். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்காக, நமக்காக. இது நம்ம புரிஞ்சு என்னைக்காவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருக்குமா? ரொம்ப யோசித்து பார்த்துருக்குமா அப்படின்னா யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். அவருக்கு வல்லமை இருந்துச்சுப்பா, அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு, அவர் செஞ்சார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தெளிவாக வசனம் சொல்லுது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னா வெளியேறிடுச்சு. அவர்கிட்ட இருந்த வல்லமை வெளியே வந்து தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்தவங்கள குணப்படுத்தியிருக்கா. அப்போ எத்தனை பேர்த்த குணப்படுத்தியிருக்காரு, எத்தனை வியாதிகளை குணப்படுத்தியிருக்காரு. அப்போ குணப்படுத்தும் பொழுது அவருடைய சரீரம் என்னவாயிட்டு தான் இருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் பலவீனம் 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 வந்து கடைசி சிலுவையில் என்ன இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லா பலமும் என்ன ஆயிடுச்சு? வெளியே வந்துருச்சு. அப்படின்றத என்னது? மரணம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி செயல்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்ற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நம்ம எந்த அளவுக்கு இழந்திருக்கோம்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொதுவாக இன்னும் விஷயங்கள் சொன்னால், இப்போ பாடம் ப்ரிப்பேர் பண்ணுற சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும், சில நேரங்களில் தங்களுக்கு பாடம் சப்ஜெக்ட் இருக்கணும் போது விடிய கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும். இதே ஒரு சூழ்நிலை இன்னொரு சகோதரனுக்கு அவருக்கு ஒரு பாடம் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுமாமா? இப்போ நமக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி அந்த தூக்கத்தெல்லாம் விட்டு விடிய அவருக்கு கூட பண்ணணும். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம். அப்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பவரை, தன்னுடைய வல்லமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்திருக்கார். இதை பிறருக்காக நம்மை இழக்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ இதோடைய மீனிங் என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னதான் இருந்துச்சு? தேவனுடைய திட்டத்தை முழுமையாக இந்த பூமியில் நிறைவேற்றணும். அப்போ தேவனுடைய திட்டங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை குறித்து தானே நினைவுகள் அவருக்குள்ளே இருந்திருக்குமா, இல்லை மற்றவர்களை குறித்து தானே நினைவுகள், அதை நம்மை குறித்து தானே நினைவுகள் அவருடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித குலத்தை நினச்சி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்? சிந்திச்சுட்டே இருந்திருப்பார். அப்போ அந்த சிந்தனை நம்மிலும் இருக்கணும். பிதா அதை தான் விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ மற்றவர்களுக்காக நம்மை பலியாக செலுத்துறதுக்கு, நம்மை இழப்பதற்கு நம்மளால் முடியலன்னா நம்மக்கிட்ட 2 விஷயம் இருக்குது அப்படின்னு சகோதரர் வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்கார். ஒன்று சுயம், இன்னொன்று பெருமை. இந்த 2ம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக நம்ம பலியாக செலுத்த முடியாது. அப்போ சகோதரர் ரீஃபரன்ஸ் நம்பர் 4112, இன்னொரு ரீஃபரன்ஸ் 2438, இது 2லேயும் இதை குறித்து இந்த பெருமை மற்றும் சுயத்தை பற்றி எழுதியிருக்கார். எழுதும் போது தேவன் சுயமோ அல்லது பெருமையோ உள்ள ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்களுக்கு எவ்வளவாக தாளந்து இருந்தால் கூட தேவனால் என்ன பண்ண முடியாதாம்மா? அவங்கள எடுத்து பயன்படுத்த முடியாதாம்மா. ஏன்னா அவங்க செய்கிறதெல்லாம் எதுக்காக தான் செய்வாங்க? தன்னுடைய சுயத்துக்காகவும் தான் செஞ்சால் நான் இப்படி வரணும், நான் இப்படி என்னை காட்டிக்கணும் அப்படின்றத ஒரு காரியங்களே அவங்களுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த சுயம் மற்றும் பெருமை இருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நம்ம இழக்க முடியாது. அப்படி இழக்க முடியாத பட்சத்தில் தேவனும் நம்மக்கிட்ட எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாராமா? அதை சரியானபடி அவர்னால் எடுத்து பயன்படுத்த முடியாது. தேவன் விரும்புவார், ஆனால் அந்த சுயமும் இந்த பெருமையும் இருக்கனால என்ன பண்ண மாட்டாராமா? அவர் எடுத்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு எழுதியிருக்கார். இதுக்கு அருமையான ஒரு கேரக்டர், அதாவது அந்த சுயம் இந்த பெருமையெல்லாம் விட்டு தள்ளின ஒரு கேரக்டரை அந்த இடத்துல எடுத்து காட்டுறாரு யோவான் ஸ்நானகன்.
இந்த யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை எப்படி அப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, யோவான் 3:30 இந்த வசனம் என்ன அப்படின்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அப்போ இவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது பெருமையோ சுயமோ இருந்துச்சானா எதுவுமே இல்லை. நான் எதற்காக கிறிஸ்து இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன், அந்த வேலையை நான் சரியாக அவருக்கு முன்னாடி நான் வந்திருந்தாலும் சரி, தேவன் அவருக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜனங்களை பாருங்கள், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பயங்கரமாக அந்த ஜனங்களெல்லாம் பேசுகிறாரு. அப்படி பேசி எத்தனையோ பேர்த்துக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே பேப்டிசம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறார். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெருகணும் நான் சிறுகணும். இதுதான் அந்த தாழ்மை. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கணும். மற்றவர்களுக்காக நம்ம இழக்கணும்னா இந்த ஒரு குணலட்சணம் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை பெருமையும் சுயமும் இருந்துட்டா தேவன் என்ன சொல்கிறாராம்மா, பயன்படுத்த முடியாது அவர்னால். அவர் நினச்சா கூட எடுத்து பயன்படுத்த முடியாது அப்படின்றார். வாசிக்கலாம் ரோமர் 12:16 வசனம். ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய். ஏக சிந்தைன்னா என்னங்க அது? ஒரே சிந்தனையாக இருக்கணும் இல்லை. ஒரு சகோதரர் என்ன நினைக்கிறாரோ அதே சிந்தை நமக்குள்ளேயும் இருக்கணும். அந்த சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். அதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம வசனம் வாசிட்டோம் இல்லைங்களா? அப்படி சிந்தை இருக்கணும். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். அப்போ அந்த பெருமை அந்த சுயம் இது ரெண்டும் இருந்துட்டா தேவன் நம்மளை பயன்படுத்த முடியாதுன்றதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதாவது பயன்படுத்த முடியாதுன்னா நாம் மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, பழி செலுத்த முடியாது, இழக்க முடியாது. வாசிக்கலாம் ரோமர் 12:10 வசனம். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்போ அந்த தாழ்மையை நம்ம காட்டுறதுக்கு என்னன்னா, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? எப்படி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரர் உட்காந்துருக்கார், இன்னொரு சகோதரர் உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், நம்ம போய் சொல்லிடணும். அவர் பார்க்குறாரோ இல்லை எழுப்பியா இப்படி. இதுதான் சகோதரரை கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்வது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி. சில பேர் நம்ம மைண்டில் சிலது நான் தேவைகள் அவருக்கு தேவை இருக்குது, ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அவராக கேட்கணும் அப்படின்லாம் நமக்குள்ள ஒரு சிந்தனை வரும். இதெல்லாம் யாருடைய சிந்தைன்னா உலகத்தாருடைய சிந்தை. நம்மளுடைய சிந்தை அப்படி இருக்கக்கூடாதாம். அவங்களுக்கு ஒரு தேவைகள் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி நம்மளை கேட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் ஜீவனை கொடுத்தாரா, நமக்காக இந்த உலகத்தில் மறிச்சாரா அப்படின்னும் பொழுது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அந்த ஒரு சிந்தனை இருக்கணும். இதில் எப்பவுமே பார்த்திங்கன்னா மாய்மாலம் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் 1 யோவான் 3:18 வசனம். 1 யோவான் 3:18 வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமாம், வெறும் வசனத்தை எடுத்து பேசி வெறும் வார்த்தையினால் அன்பு கூறுறதில்ல. என்ன பண்ணுமாம்மா, கிரிகையை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் சாயலை, அதாவது கிரிகை அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவின் சாயலை நாம் இந்த பூமியில் வெளிப்படுத்தணும். அவருடைய சாயல் என்னது? முதல்லையே நம்ம வசனம் வாசிச்சோம். எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். எல்லாருக்காக தன்னுடைய சரீரத்தில் இருக்க பலத்தை என்ன பண்ணார்னா இழந்து கொண்டே வந்தார் இல்லைங்களா? அப்போ அந்த கிரிகை, அதுதான் கிரிகை. அப்போ அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்தணும்னா அவரை போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரிகையில் நம்மளுடைய செயல்களில் நம்ம காட்டக்கூடியவர்களாக இருக்கும். இதுதான் பிறருக்காக நம்ம இழத்தல் அல்லது பழி செலுத்துதல். மூன்றாவது ஒரு காரியத்துக்கு போகிற பிறரின் நலனின் அக்கறை காட்டுதல். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவார். பார்த்திங்கன்னா ஒரு வனாந்திர இடத்துக்கு போனவுடனே 3 நாள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு உடனே என்ன பண்ணிடுறாரு, அவங்களுக்கு பசிக்கும், 3 நாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிறருடைய நலன் அக்கறை காட்டுதல். அது மாத்திரமில்லை, அங்கே வந்தவங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வியாதியஸ்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அவங்களெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. யாருமே கேட்கல, இயேசுவே என்னை குணப்படுத்துங்கன்னு அந்த இடத்துல கேட்கல. எல்லாம் பார்க்குறாரு, அதில் வியாதி உள்ளவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் பரிதாபப்பட்டு பாருங்கள், இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி உடனே மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இப்போ சொஸ்தமாக்கும் போது வியாதியாக இருந்தவங்கள குணமடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன ஆகியிருப்பார், பலவீனனாக இருப்பார்.
புரியுதுங்களா? நம்ம ஏதோ நினச்சிட்டோம் இப்படி அற்புதம் பண்ணிட்டார், அடையாளம் பண்ணிட்டார் அப்படின்னும் பொழுது ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அந்த அப்பத்தையும் 2 அப்பம் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர்த்துக்கு கொடுக்குறார். இப்போ இந்த காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது நம்ம மேலோட்டமாக இது ஒரு அற்புதம், இது ஒரு அடையாளம் அப்படின்றத மட்டும் பார்க்காம இதற்குள்ளே என்ன அடங்கியிருக்கு, இயேசு கிறிஸ்து இதை செய்யும் பொழுது அவருக்கு என்ன நிகழ்ந்திருக்கும், புரியுதுங்களா? அப்போ அவர்கிட்ட இருக்கிறத தான் கொடுக்குறார். அவருக்கு தேவன் கொடுத்துருக்கார், அதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத மாதிரி நம்ம யோசிக்கணும். இதுதான் பிறரின் நலனில் அக்கறை காட்டுதல். வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது எப்போவுமே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவதை போல் எதுக்கு மாத்திரம் நம்ம அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுவோம்? யார் யார் சபைக்கு சரியாக வரலையோ அவங்களுக்கு மாத்திரம்தான் வந்து நம்ம எடுத்து அதை சொல்கிறதுக்கு பயன்படுத்திடுவோம். அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் இந்த சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கிறது எதுக்கு விட்டு விடாமல் இருக்க வலியுறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ ஒருவரை ஒருவர் எங்கே தான் கவனிக்க முடியும்? சபைக்கு வந்தால் தான், சபையில் தான் கவனிக்க முடியும். ஒவ்வொரு சகோதரனுடைய நிலைமை என்னவாக இருக்குது, அவங்க இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது. இப்போ இதையெல்லாம் கவனிக்கிறது தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாமல் இருங்கன்னு சொல்கிறார். ஒருவேளை ஒரு சகோதரன் சபை கூடி வரல, அவருக்கு சில ஆவிக்குரிய ரீதியில், நம்ம இப்போ இது வந்து உலகத்து ரீதியிலேயே முழுசாக இதை எடுத்துக்க வேண்டாம், ஆவிக்குரிய ரீதியில் நிறைய தேவைகள் இருக்குது. நம்ம கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும்? இப்போ கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த வந்த அத்தனை ஜனங்களையும் வந்து அவர் பார்த்து மனதுருகி அப்படின்னு வருது. அவராக கவனிக்கிறார். அவங்களுக்கு இந்த தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு பசிக்குது, ஆகாரத்தை கொடுப்போம். அவங்க சரீரத்தில் என்ன இருக்குது, வியாதி இருக்குது, அதை குணப்படுத்துவோம். இது யாருமே அவங்க கேட்காம அவராக செய்கிறார். அதே மாதிரி தான் மேலும் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும். ஒருவருக்கொருவர் என்ன குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளை கவனித்து அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி எடுக்கும் பொழுது, அதாவது ஒருவருடைய குறைகள், ஒருவருடைய பிரச்சனைகளை நம்ம போய் சந்திக்கும் பொழுது நமக்கு என்ன தான் நடக்கும்? நமக்கு என்ன நடக்கும்? சிலருடைய பிரச்சனைகளில் போய் நம்ம பேசி நம்ம பார்த்து கடைசியில் நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம பிரச்சனைக்குரியவர்களாக மாறிடும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு பிரச்சனைகள் வரும். இதுதான் பிறருக்காக நம்ம, அதாவது அவங்க நலன் அக்கறை காட்டும் பொழுது நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நடக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் எல்லாமே பிறர் நலன் அக்கறை செலுத்தும் போது அவங்களுக்கு என்ன தான் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, இது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், சந்தோஷமாக எண்ணுகிறேன் அப்படின்ட்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு எதுக்கு இந்த வம்பு, நானாச்சும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாச்சு, சபைக்கு வரேன்னா போகிறேன்னா போய்க்கிறேன் அப்படின்னு வந்துடுவோம். ஆனால் அது வாழ்க்கை அல்ல. அப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதற்குமே நம்மளை தேவன் பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடும். இப்போது வரோம், உட்கார்றோம், எல்லா கூடியும் அட்டன் பண்ணுறோம், ஆராதனை முடியுது, எந்த கூடிகை வச்சாலும் அட்டன் பண்ணுறோம், போயிடுறோம். இதனால் நம்மளுக்கு என்ன பயன்? இதில் ஏதாவது பயன் இருக்கா? ஏதாவது பயன் இருக்குங்களா? ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, நான் எந்த கூடிகையும் மிஸ் பண்ணுறதில்ல, ஆராதனை மிஸ் பண்ணுறதில்ல, கூடிகையை மிஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிடுறோம். இது மாத்திரம் தேவனுடைய பார்வையில் போயிருமே. இது மற்றவர்களுக்கு, அதாவது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்ன்ற வார்த்தை எடுத்துகிட்டு, நான் சபை கூடி வர்றதெல்லாம் விட்டு விடலப்பா, நான் சரியாக வரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தேவனுடைய பார்வையில் ஏதாவது அதுக்கு நன்மை இருக்கும்னா இருக்காது. ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணணும், முதல்ல கவனிக்கணும், ஒருவருடைய தேவைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த தேவைகளுக்காக, இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கும், நமக்கே ஒரு உடம்புல வியாதி இருக்கும், நம்மளே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனால் இன்னொரு சகோதரர் வந்து அவருக்கும் இன்னொரு வியாதி, அவரை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி போய் அவரை நம்ம கவனிக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு இழப்பு தான் ஏற்படும். புரியுதுங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை தான் ஏற்படும்.
ஆனால் அதையெல்லாம் யோசிக்காமல் கிறிஸ்துவை போல் பலியாகணும்னா பிறருடைய நலனை நம்முடைய நலனாக எடுத்துக்கணும். எடுத்து அதில் நம்ம கவனம் உள்ளவர்களாக, அதில் தெளிவுள்ளவர்களாக நம்ம போய் சேரணும். இப்போ 4வது பாயிண்ட், இந்த பாடம் கொஞ்சம் வேகமாக தான் போகுது. 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருடைய குற்றங்களை மன்னித்தல். அப்போ பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது அப்படின்னும் பொழுது அதற்கு முன்பதாக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஒரு பாவியுள்ள ஸ்திரியை நிறுத்தி உபச்சாரம் பண்ணிட்டா கையும் களவுமா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், இவளுக்கு இப்போ நீங்கள் தண்டனை கொடுக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். அன்பின் பிரமாணத்தின்படி இப்போ இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? எப்படி கூட நிறுத்துறாங்கன்னா, தண்டனை கொடுத்தா இயேசு கிறிஸ்து அன்புன்னு ஒன்று போதிச்சுட்டு இருக்கார்ல, அவருக்கு விரோதமாக யாரே பண்ணுறதா மாதிரி இருக்கும், அவரே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அன்புன்னு போதிச்சுட்டு கல்லில் எறியிருக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க. ஒருவேளை இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்யலை, கல் எறிஞ்சு கொல்லனா, இன்னொரு இடத்துல சொல்லிட்டார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கேன், அழிக்கிறதுக்கு வரலன்ட்டார். எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்கள். இந்த ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவம் வந்து மூல பாஷையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டோமா, ஒரு அருமையான அந்த இடத்துல வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுறாரு, அன்பின் பிரமாணத்தையும் நிறைவேற்றுறார். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் தான், உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல்ல எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, இந்த பொண்ணை வந்து கல்லடித்து கொள்ளுங்க அப்படின்றார். உடனே எல்லாம் போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, அன்பை கொண்டதுக்கு முதல் இடத்துல வச்சுட்டார். இன்னொரு ஒரு இது இருக்குது, ஒரு சம்பவம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் முடிவு எடுக்கும் போதில் எப்படி எடுப்பாருங்களா தெரியுமா? இப்போ ஒரு திருடனை பிடிச்சி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி நிறுத்திட்டாங்கன்னா, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் சபையிலேயே ஒருத்தர் திருடிட்டார், ஒரு பொருளை எடுத்துட்டார், அவருக்கு சபை முன்னாடி கொண்டு நிறுத்தியாச்சு, என்ன பண்ணணும், நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்கும், என்ன இந்த சபையிலே இப்படி பண்ணிட்டார், இவர் சபையிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தனை போகும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாராமா, அவனுடைய இடத்துல அவர் இருந்து பார்ப்பாராமா, அந்த நிலைமையில் இருந்து பார்ப்பாராம். ஒருவேளை நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு எல்லோரும் என்ன செய்யணும்னு நினைப்போம், என்ன செய்யணும்னு நினைப்போம். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அப்படின்ட்டார். அப்போ மற்ற மனுஷங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டோம். அப்போ மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம நினைப்போம், மன்னிக்கணும், நம்மளை எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, நம்மளை மறுபடியும் நம்ம மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மற்ற யாராவது குற்றம் பண்ணிட்டா விட்டுறாதீங்க சகோதரி, அந்த அளவுக்கு போயிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. இதுதான் அதாவது மற்றவர்களை நன்மை செய்கிறது, மற்றவர்களை பாருங்கள், அவங்க குற்றங்களை மன்னிக்கிறதுன்னு எப்படின்னா சும்மா மன்னிக்கிறது அப்படின்ட்டு இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாருன்னா அவர் ஏன் குற்றம் பண்ணார், என்ன காரணம், ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தால் நம்ம என்ன நினைப்போம், இந்த ஒரு இதுக்கு தண்டனை ஏற்றுக்குமா இல்லையா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம், நம்மளை எல்லோரும் மன்னிக்கணும். அப்போ அவங்கள மன்னிச்சிருங்களேன். புரியுதுங்களா? சிம்பிளாக இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்கிறாரு. அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, பொன்னான பிரமாணம் இதுதான், அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். குற்றத்தை பெருசாலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறத விட குற்றவாளிகளை மன்னிச்சுட்டு போகிறதில்ல. அந்த ஸ்திரீ அதை தான் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து இப்போ அவங்க மேலே அன்பு செலுத்தி, நீங்கள் யார் தப்பு பண்ணலையும் முதல்ல கல்லெறிங்கன்றாரு, எல்லாம் போயிடுறாங்க. ரெண்டாவது அந்த ஸ்திரீ மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னா இனிமேல் நீ என்ன பண்ணாத, இந்த பாவம் செய்யாத, இனி நல்லபடி போய் வாழ் அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரியை கொன்னுட்டார், அன்பின் பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரியை காப்பாற்றிட்டார். எப்படி நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரியை காப்பாற்றினார்? இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க பழைய வாழ்க்கை என்ன போச்சு, செத்து போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் தவறு செஞ்சுருப்பாங்களா? அவங்களுடைய வாழ்க்கை அந்த பழைய வாழ்க்கையாக இருந்திருக்குமா? ஒரு புதிய வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். மற்றவருடைய
குற்றங்களை மன்னிக்கிறதுல எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு. யாரையுமே எது செஞ்சுருந்தாலும் தவறாக நினைக்காம அந்த குற்றத்தை எப்படி மன்னிக்கணும், அந்த மன்னிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப திட்டம் போட்டு இப்படி மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க அவர் தொடங்கியிருக்கார். அப்போ நமக்கும் இதே தான் இருக்கணும். முதல்ல குற்றங்களை மன்னிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அந்த குற்றவாளியாக இருந்தால் எப்படி இருந்திருப்போன்றது முதல்ல அந்த உணர்வு நமக்குள்ளே கொண்டு போயிடணும். நம்ம போய் இப்படி கை கட்டி நின்றுருக்கோம், கை கட்டி உட்காந்துருக்கோம் எல்லாத்துக்கு முன்னாடியும், எப்படி இருக்கும் நம்ம மனநிலைமை, அப்படி தான் யோசிக்கணும். அப்படி யோசித்தா மாத்திரம்தான் அந்த அன்பின் பிரமாணத்தை அங்கே முழுமையாக நிறைவேற்றி அந்த குற்றங்களை மன்னிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க சொல்லப்போனால். பாருங்களேன், ஒரு இடத்துல சொல்கிறாரு, வாசிக்கலாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவொன்னே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்னா எதையா நஷ்டம் என்று விட்டார்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு அந்த சமுதாயத்தில் வாழ்றதுக்கு ஒரு மதிப்பு மிக்க மனிதனாக இருந்தார். ரோமர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. ஆக்சுவலாக ரோமர்கள் குடியுரிமையே அவருக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கூட. அதே மாதிரி யூதர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்து அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருந்துச்சு. ரோமர்கள்ட்ட போய் இவர் என்ன கேட்டாலும் அவங்க பர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு ஒரு பவர் இருந்துச்சு. போய் இந்த தமஸ்கு பட்டணத்தில் இருக்கவங்களும் நான் கொல்லணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாரு. என்ன பண்ணுறாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்குறாங்களா? ரோமர்கள் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவங்களெல்லாம் நான் அடிக்கணும் அப்படின்னு அவர் பர்மிஷன் கேட்கும்போது கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன் நான் சமுதாயத்தில் நான் எவ்வளோ லக்ஸுரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவருக்காக அவருடைய வேலைகளை செய்யறதுக்காக எனக்கு இதெல்லாம் என்ன அப்படின்ட்டாரு, நஷ்டம், குப்பை அப்படின்ட்டார். அப்போ உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களும் நமக்கு என்ன தான், குப்பை தான். உலகத்தில் எவ்வளோ மேன்மையான விஷயங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பார்வையில் என்னன்னா நம்மளுக்கு அதெல்லாம் குப்பை தான். அப்போ என்னென்னா மற்றவர்களை குற்றங்களை மன்னிக்கும் பொழுது, இது ஏன் இந்த பாயிண்ட் வருதுன்னா, மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டா மற்ற சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, அது எப்படி இவர் என்ன அந்த பொண்ணு அந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் என்ன அந்த சகோதரிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருமா வராதா? சும்மா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு வேளை அந்த மைண்டுக்கு போக வேண்டாம், புரிஞ்சு கொள்றதுக்காக. அப்போ மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறதுல கூட நம்ம எப்படி பழி செலுத்த வேண்டியது இருக்குன்னா, அதன் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும். வாசிக்கலாம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் மற்றவர்களுக்கு நன்மை ஆட் பண்ணிக்கலாம், மற்றவர்களுக்கு நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை. அப்போ தேவனுடைய பார்வையில் எதுதான் மேன்மை அப்படின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது நிமித்தமாக. அந்த மற்றவர்கள் அப்படின்னும் பொழுது மேக்சிமம் விசுவாச வீட்டாரும் எடுத்துக்கலாம். ஒரு நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது அது நிமித்தமாக வர தீமைகளை ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாக வர பாடுகளை நம்ம என்ன பண்ணணுமாமா, பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். அப்போ அனுபவிக்கணுமாமா. அனுபவிக்கிறதுனா என்ன, பாட அனுபவிக்கிறதுனா என்னங்க, அதாவது அதை டேஸ்ட் பார்க்கணுமாமா. அப்படியே ரசித்து அதை அப்படியே நமக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, அதை ஒரு சில சாப்பாடெல்லாம் அப்படியே ருசித்து சாப்பிடுவோம்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றாரு. அதான் அனுபவிக்கிறது. சும்மா பாட ஏற்றுக்கொள்கிறது இல்லை, பாட அனுபவிப்பதுன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணணுமாமா. நன்மை செய்து அதன் நிமித்தமாக வர தீமையை அதை சாதாரணமாக விட்டுறாமல், சூப்பர் அப்பா இன்னும் கொஞ்சம் வரணும், தேவனை இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நான் இதை எப்படி கடந்து போகணும், இதை நான் அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு விஷயத்தை அந்த மாதிரி பாடுகளை நம்ம கடக்க என்ன ஆகும் தெரியுங்களா, நம்ம யாராக மாறுவோம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் போகலாம். பொதுவாக லிட்ரலாக ப்ராக்டிக்கலாக எடுத்துட்டா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி அதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்க யாராக மாறுவோம் அப்படின்னா உலகத்துலேயே பயங்கர ஸ்ட்ராங் மேனாக உமனாக மாறிடுவோம். யாரும் நம்மளை வீழ்த்த முடியாத அளவுக்கு. புரியுதுங்களா? யாரும்னா எந்த ஒரு பிரச்சனையும் வீழ்த்த முடியாத அளவுக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி தான் நின்னார்.
அப்போஸ்தலர்கள் அவங்க எத்தனை பிரச்சனை, அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் அடித்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி வீசிகிட்டே போயிட்டாங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அவரே ஒரு பட்டியலே போடுறாரு, நான் எப்படியெல்லாம் இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், பசியில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன். அது ஏன் பட்டியல் போடுறாரு? நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னு அவர் காட்டுறாரா? அதையெல்லாம் அனுபவிச்சேன்றாரு, அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் எது நிமித்தம்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போய் தான் அவருக்கு பிரச்சனை வந்தது. அதை ஏற்று அனுபவிச்சு போனார். அப்போ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுல வந்து நீங்கள் கிறிஸ்துவை போல் எப்படி பலியாகிறீங்கன்னா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோன்னு வச்சுங்களேன். இப்படி தான் அதை நிமித்தமாக வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன பண்ணோன்னா ருசி பார்க்கணும் அப்படின்றாரு. வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நல்ல உக்கிரானக்காரன் அப்படின் பொழுது இந்த உக்கிரானக்காரன்றதை நம்ம ஸ்லாங்கில் நம்ம சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்? உக்கிரானத்துவம்னா என்னது? என்னங்க புரியல? கணக்காளர், கணக்கு காட்ட வேண்டியவங்களாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வர சந்தர்ப்பங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை சரியானபடி அணுகி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தையிலையும் அதை அனுபவித்து போய் இயேசு கிறிஸ்து நமது முன்பதாக நிற்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமாம்மா? நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கணுமாம்மா. அதுதான் கிறிஸ்துவை போல நம்ம பலியாக கொண்டாட ஒரு காரியம். இப்போ கிறிஸ்து இப்படி தான் எல்லா விதத்துலேயும் பலியாக இருக்கார். இந்த உலகத்துக்கே நன்மை செஞ்சார், கடைசியில் தூக்கி தொங்க விட்டாங்க. சாதாரணமாக தொங்க விடல, கொடுமை பண்ணி அவர் சரீரத்தவே தனி சதையெல்லாம் பிச்சு எடுத்தாங்க, ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த மாதிரி தான் அது அந்த அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எதுக்குன்னா அது நிமித்தமாக தான் என்ன ஆகணும், இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏதேனில் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணணும்னா அப்போ இந்த மாதிரி பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதே போல் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிறருக்கு நன்மை செய்கிறதில்ல, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறதில்ல, பிறருக்காக நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது ஒவ்வொன்றிலையும் நமக்கு என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இழப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த இழப்புகளை முறுமுறுக்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஏற்று அதை கடந்து போகணும். எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்று கடந்து போகணும். அதான் நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் மறுபடியும் வாசிச்சோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். போதும். இப்போ இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்காரா? அவரை மாத்திரம்தான் பண்ணியிருக்காரா? நம்ம இந்த அபிஷேகத்துக்குள்ளே போயிட்டோமா இல்லையா? புரியுதுங்களா? என்னைக்கு நம்ம பேப்டிசம் எடுக்கிறோமோ அன்னைக்கே தேவன் என்ன பண்ணிடுறாரு, நம்மளையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணிடுறாரு. அந்த வல்லமையும் பரிசுத்தாவையும் இருக்கிறனால தான் இன்றைக்கி சத்தியத்தை போய் இந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுது. புரியுதுங்களா? வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் நமக்கு இந்த சிந்தனை வரணும், கிறிஸ்துவை போல் பலியாக இருக்கு, அல்லது பலியாகும் பொழுது நமக்கு வர இடர்பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன நடந்தாலும் யார் நம்மக்கிட்ட இருக்கிறது? தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு வேணும். தேவன் நம்ம கூடவே இருக்கிறார்ன்ற விசுவாசம், அந்த தைரியம் நமக்கு இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து போல் முழுதும் ஜெபம் பண்ணணும். அப்படின்னா நம்ம சில சௌகரியங்களை இழந்து தேவனோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி இதில் தான் இருக்குது, பிசாசின் வல்லமைக்குள்ளே தான் இருக்குது. இவங்களை எல்லாத்தையும் இப்போ குணமாக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கி என்ன செஞ்சாரோ அதையெல்லாம் இன்றைக்கி யார் செய்யணும்? இந்த வசனத்தை எடுத்து அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணிப்பாரு. அந்த வேலைகளெல்லாம் இன்றைக்கி யார் செய்யணும்? நம்ம செய்யணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோடும் நமக்கும் என்ன ஆகணும், ஒரு நல் உறவு இருந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நம்மை நாமே அதிகமாக இழக்கிறதுக்கு துணி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய சௌரியங்களை, நம்முடைய வாழ் உரிமைகளை இழக்கிறதுக்கு நம்ம தயார் உள்ளவர்களாக இருக்கணும். இப்படி எல்லாம் இழந்து போகும்பொழுது தான் நம்மளும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை போல்
பலியான ஒரு கூட்டமாக இருக்கும். அப்படி பலியாகிறவங்கள மாத்திரம்தான் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீர அவயங்கள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார். அது இல்லாமல் நம்ம என்ன ஒரு 90% நிறைவேற்றி 10% என்னால் முடியலனாலும் அவ்வளோதான், முடியல. தேவன் என்ன பண்ணுவார்னா, முடியலையா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கு. அதற்காக தேவன் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த கிறிஸ்துவை போல் பலியாகிறதுல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும். முதல் பாயிண்ட்டு நம்மை நாமே பலியாக செலுத்தணும். அந்த பலி எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தா பிறருக்காக நம்மை பலி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அடுத்து பிறர் நலனில் அக்கறை காட்டுதல், பிறர் குற்றங்களை மன்னித்தல். இதில் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை போல் பலியாகக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் முழுமையாக நம்ம நிறைவேற்றும் போது என்ன ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை போல அந்த பலிக்குள்ளே போகிறோம். அந்த கிறிஸ்துவை போல பலிக்குள்ளே போகும்பொழுது தேவன் சொல்கிறார், பலியினால் என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடையவர்களை என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ பலியினாலே உடன்படிக்கை பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்படி தான் இந்த உடன்படிக்கை, தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டோமோ அதை என்ன பண்ணணும்னா பலி செலுத்திகிட்டே வரணும். நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்துட்டே வரணும், நமக்கு இருந்து குறைஞ்சிட்டே வரணும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே இப்படி குறைஞ்சி கடைசியில் இயேசு கிறிஸ்து மாதிரி நில் பேலன்ஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடணும். அப்படி வரும்போது தான் நாமளும் பூர்ணம் அடைகிறோம், நாமும் கிறிஸ்துவை போல் பலியாகிற ஒரு கண்டிஷனுக்கு போகிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரே, நமக்கு இது வந்து பெரிய இதிலெல்லாம் நம்மளுக்கு இது பயங்கர ஒரு இதாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தி கிறிஸ்து எப்படி அவரை இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பலி செலுத்தினாரோ அதே போல் நாம் பலி செலுத்தி கொண்டு அவர் கொடுத்திருக்கிற அந்த மேலான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.